அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது 10,000 கோடி கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதை ஒட்டியே நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். மும்மொழி கொள்கை அது வேண்டுமா வேண்டாமா என்பதை தாண்டி நிதி பகிர்வு என்பது இன்றைக்கு ஒரு அரசியல் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அதை முன்வைத்து தான் நம்ம அந்த தலைப்பையை கட்டமைத்திருக்கிறோம். மோடி அரசு தரும் நெருக்கடியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது திமுக அரசு? இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து டாக்டர் சஃபி சுலைமான் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம். திரு ஜென்ராம், எஸ்.ஜி. சூர்யா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்வர் சொல்ற, நீங்க 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நிதியை காட்டி ஒரு நெருக்கடி கொடுக்குறீங்களா? அந்த இடத்துல தமிழகம் வேண்டாம், எங்களுக்கு நிதி வேண்டாம், எங்க கொள்கை முக்கியம்னு நிலைப்பாடு எடுத்துட்டாங்களா? இல்லை, கொள்கை முக்கியம் நிலைப்பாடு எடுக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது எந்த சமயத்தில் எப்படி எடுக்கிறீங்கன்றது மட்டும்தான் நாங்கள் கேள்விக்குள்ளாக்குறோம். முதல்வர் சொல்கிறாரு இல்லையா, நாங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. இது கடந்த கல்வியாண்டில் மத்திய அரசு கல்வி அதிகாரிகள், மாநில அரசு கல்வி அதிகாரிகள் இணைந்து அந்த எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய சமகிரக சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு அடுத்த கல்வியாண்டு, அதாவது இந்த கல்வியாண்டுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து அந்த திட்டங்களை வகுத்தாங்க இல்லையா, அப்போ தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரியோட சொல்கிறேன். இப்போது சமகிரக சிக்ஷா அபியானுக்கு இப்போ நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் பிரச்சனை. அது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஸ்கீம், 4 திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு திட்டம். அது இந்த 4 திட்டத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்றது ஒரு இன்டெகிரேட்டடில் இருக்கக்கூடிய 4 காம்பனண்ட்டில் ஒன்று. இப்போ கடந்த கல்வியாண்டில் இந்த 2 மாநில அரசு மத்திய அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அப்படி தான் இந்த நிதி ஒதுக்கப்படுது. அதனுடைய தேவைகள், வருங்கால திட்டங்கள், அதற்கென்று ஒரு கமிட்டி இருக்கின்றது. மாநிலத்தில் அப்ரூவ் ஆகணும், மத்தியிலிருந்து வந்து பார்ப்பாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணணும், அதிகாரிகள் பேசுவாங்க. அப்படி ஒதுக்கப்பட்ட நிதி தான் இந்த 2,151 கோடி. அந்த கட்டத்தில் இவர்களுக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கு. அதாவது பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை வந்து நம்ம அனுமதிக்க போகிறோமா இல்லையா அப்படின்ற கொள்கை தெளிவோ இல்லை அரசியல் ரீதியான தெளிவோ நிர்வாக தெளிவோ இல்லாததுனால தான் சீஃப் செக்ரட்டரி அந்த பிப்ரவரி 23ஆம் தேதி எழுத கடிதத்தில் நாங்கள் வந்து சேர்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம், இருந்தாலும் ஒரு கமிட்டி அமைக்கப்படுகிறது, அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ அதனோட பொருள் அதான் அதனோட பொருள் அங்கே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்னா, பிஎம் ஸ்ரீனாலே மும்மொழி கொள்கைன்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ நீங்கள் எதுக்கு இஸ் வெரி கீன் டு சைன் எம்ஓயுன்ற ஒரு வார்த்தை இடம்பெறுது? பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் மும்மொழி கொள்கையாக இருந்தால் எந்த காலத்திலையும் நாங்கள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சிவதாஸ் மீனா அவர்கள் பிப்ரவரியிலே எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், அரசுக்கும் ஒரு தெளிவு வந்து இந்த இன்டெகிரேட்டட் ஸ்கீமுக்கான ஃபண்டு ஒதுக்க வேண்டிய காலகட்டத்தில் பிஎம் ஸ்ரீ அந்த திட்டத்திற்கு நீங்களாக மீதி 3 திட்டத்துக்கு நிதி ஒதுக்குங்கன்னு பேசி அதற்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் இன்னைக்கு ஒதுக்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ மத்திய அரசு கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஒரு திட்டத்திற்குன்னு நிறைய காம்பனன்ட்ஸ் இருந்தால் கூட அதற்கு நிதி ஒதுக்கும் போது எல்லா காம்பனன்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். இப்போ மத்திய அரசு ஒருவேளை இதுக்கு நிதி ஒதுக்கினால் கூட நாளைக்கு சிஏஜி ஆடிட் வரும்போது இதற்கு நிதி ஒதுக்கியது தவறு அப்படின்ற முடிவு தான் வரப்போகுது. அதை ஃபோர்சி பண்ணி தான் நம்ம பண்றோம். இப்போ ஒண்ணுமே பிரச்சனை சொல்ல, அரசமைப்பு சட்ட நெருக்கடி இருக்கு, நீங்க எங்களுக்கு இருக்கு, நிர்வாக சிக்கலே இருக்கு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும். புதிய கல்விக் கொள்கையே இங்க பிரச்சனை இல்லை, பிஎம்சி பள்ளிகள் மட்டும்தான் பிரச்சனை. இல்லப்பா, அதுலதான் மீண்டும் மீண்டும் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒரு தவறான ஒரு விஷயம் மக்கள் கிட்ட போகுது. பிஎம்சி பள்ளிகள் தான் பிரச்சனையே, புதிய கல்விக் கொள்கை பிரச்சனையே கிடையாது. அப்ப அந்த இடத்தில் தான் நீங்க சொன்ன மாதிரி தலைமைச் செயலாளர் கொடுத்த கடிதத்தெல்லாம் சொல்றீங்க, அவங்க கமிட்டி போடுறோம்னு சொன்னது, பேசிட்டு வரோம்னு சொன்னது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு ஒரு எம்ஓயு கொடுத்தது. அந்த எம்ஓயுல முதல் பாராகிராஃப்லயே வந்து புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னது. உடனே மத்திய அரசு எப்படி சொல்லலாம்? இது எல்லாம் ஒரு புறம் நம்ம பேசியாச்சு. இப்ப என்னன்னா, முதல்வர் நிதின்ற ஒரு விஷயம் இல்ல, எங்களுக்கு வேண்டான்ற இடத்துக்கு வராரு. நாங்க ஒருவேளை வரி கொடுக்க மாட்டோம்னு நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமான்னு கேட்கிறாருல. அப்ப நிதி பகிர்வு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருது. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், மற்ற விஷயங்களை தள்ளி இப்ப அடுத்த கல்வியாண்டுக்கு வந்து இப்ப அந்த ஆலோசனை ஸ்டேஜ்ல இருக்கும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கொள்கை தெளிவு வந்துட்டதுனால இந்த 4 காம்பனண்ட்ல பிஎம் ஸ்ரீ நீங்களாக தான் நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அடுத்த கல்வியாண்டுக்கு நிதி ஒதுக்கீடுன்னு வரும்போது பிஎம் ஸ்ரீ இல்லாம மீதி 3 திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு நடக்கும். அது வரதுக்கு பிரச்சனை இருக்காது.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் மாநில அரசாங்கம். நீங்க தெளிவா PM ஸ்ரீ ஒத்துக்கொள்ளவே மாட்டோம்னு முதல்ல இருந்தே நிலைப்பாடு எடுத்திருந்தா இந்த இன்டகிரேட்டட் ஸ்கீம்ல அந்த நிதி ஒதுக்கப்படாமல் மீதி நிதி வந்திருக்கும், மற்ற விஷயங்களை நீங்க பண்ணியிருக்கலாம். இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அரசியல் பிரச்சனையே கிடையாது, நிர்வாக பிரச்சனை மட்டும்தான். அது பணத்தை ஒதுக்குவதற்கான அந்த ப்ரொவிஷனே எங்க கையில கிடையாது. இது வந்து எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய லீகல் ஒப்பீனியன். தர்மேந்திர பிரதான் சொல்றாருல, இப்ப எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டாச்சு, நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு முதல்வர் வெளிப்படையா சொல்லிட்டார். இதுதான் நிதியை வச்சுட்டு தான் நீங்க இந்த கொள்கையை கொண்டு வருவீங்களா, எங்களுக்கு தேவையில்லைன்னு முடிவு எடுத்தார். அதுல முரண்பாடு இருக்கு. அதாவது எங்களுக்கு இந்த கொள்கை வேணான்றது தமிழ்நாடு முழுக்க எல்லா பள்ளிகளுக்கும் தேவை இல்லையா, இல்ல அரசு பள்ளிகளுக்கு மட்டும் தேவை இல்லையான்றதுலயும் நிலைப்பாடு இருக்கு. கிட்டத்தட்ட பாதி சதவீதமான மாணவர்கள் மும்மொழி கொள்கை ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளில் தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 56 லட்சம் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 30 லட்சம் மாணவர்கள் மும்மொழி கொள்கையில இருக்கும்போது அந்த 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 இதையே நாங்க வந்து கொஸ்டின் பண்றோம். உங்க கொள்கை வந்து ஏன் அரசாங்க பள்ளிகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய கொள்கையாக இருக்கின்றது, பணம் படைத்தவர்களுக்கு அந்த கொள்கை ஏன் பொருந்த மாட்டேங்குது? தாண்டி நிதியை வைத்துக் கொண்டு ஒரு மிரட்டல் அரசியல், அதுதான் சொன்னது. கிடையாது, நீங்க ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இப்ப பண்ண மாட்டேன்றீங்க, அதனால எங்களால கொடுக்க முடியல. முதல்ல நீங்க ஒத்துக்காம இருந்திருந்தா பிரச்சனையே இல்லைன்னு சொல்ற, அதனால தவறு உங்க மேலதான் இருக்கு. சுலைமான் எப்படி பாக்குறது? இப்ப முதல்வருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறது? அதுல சூர்யா சொல்றது வந்து உங்களுக்கு முதல்ல கொள்கை தெளிவு இருந்தா அந்த பிரச்சனையே இல்லை, இப்ப அந்த காம்பனண்ட்டை மட்டும் விட்டுட்டு மீதியை நாங்க கொடுப்போம் அவ்வளவுதான் அப்படின்றதும். இன்னொன்று, இந்த புதிய கல்விக் கொள்கை இதற்கு முதல்வர் பேசுறார், ஆனா ஏற்கனவே அமல்ல இருக்கிறதுன்றதையும் சுட்டி காட்டுறாருல. அப்போ ஒரு குழப்பமான ஒரு நிதி நெருக்கடி நிலையிலும் தமிழ்நாடு அரசு இருக்கா? நிதி நெருக்கடி நிலையில் இருக்கிறது என்பது வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்குதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும், தமிழ்நாடு பாஜகவுக்கும் தெரியும். அது எதனால் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதும் அவங்களுக்கு நல்லா தெரியும். இதில் ஒரு பேசிக் விஷயத்தை வந்து சூர்யா வந்து அப்படியே வந்து கடந்து வந்துட்டார்னு நினைக்கிறேன். வி ஆர் கீன் டு சைன்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டிங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், வி ஆர் கீன் டு சைன். நானே சொல்கிறேன் வி ஆர் கீன் டு சைன். ஆனால் அது எங்களுடைய பாலிசிஸ்க்கு ஒத்து வருமா, எங்களுடைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்கு ஒத்து வருமா, எங்களுடைய கல்ச்சர் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு ஒத்து வருமா? திஸ் இஸ் த பிரைமரி கொஸ்டின். இப்ப இந்த क्वेश्चनக்கு நீங்க இது பண்ணாம we are keen to sign மட்டும் பிடிச்சு வைக்கிறதுல there is no point. அவர் கேட்டது நீங்க கையெழுத்திலேயே இப்ப நாங்க PM ஸ்ரீ ஃபண்ட் வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாதான் நாங்க விடுவிக்க முடியும், எங்களுக்கு ஒரு சட்ட நெருக்கடி இருக்குன்றாரு. அங்கதான் சார் வரேன். அதே மாதிரி சூர்யா வந்து 4 components are been together in இது சமக்ஷ அப்படி கிடையாது, அது சொல்லப்படவும் இல்லை. PM ஸ்ரீயை வந்து SSAல வந்து அவங்க வந்து ஒரு காம்பனண்டா சொல்லப்படவும் இல்லை, அதை வந்து அறிவிக்கப்படவும் இல்லை. இப்போ அதை வைத்து தான் இவங்க வந்து பிளே பண்ணுறாங்களே, அந்த ஒரு ஃபேக்டர் தான் இப்போ பிளேயிங் கேமாக இருக்குது. அதாவது அந்த நேரத்தில் இவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருந்தாங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் இருந்தாங்க. இதெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல் புரிதலும் இந்த மொழி தெளிவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரி திமுகவுக்கும் சரி எப்பவுமே உண்டு. திமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு கட்சிகளுக்கு எப்பவுமே உண்டு. இந்த முக்கியமான விஷயம் சார், நம்ம ஒரு NDTV சேனலில் வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார். விஜயன் சார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமாக ஒரு 5 விஷயத்தை அவர் சொன்னார். நான் வந்து IIT கரக்பூரில் ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் மீட் பண்ணேன் தமிழ்நாட்டிலேருந்து. அவங்க வந்து என்கிட்ட சரளமாக ஹிந்தி பேசினாங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்க. சரளமாக ஹிந்ி பேசினாங்க. என்னன்னு நான் போய் விசாரிக்கும் போது நான் CBSE பள்ளியில் படித்தேன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் வாட் தே வாண்ட். அதாவது CBSE ஏன் ஆரம்பிச்சாங்கிறது நோக்கமே மத்திய அல்லது ஒன்றிய இதுல பணியாளர்களுக்கான வசதிக்கு ஏற்ப அவங்க கொண்டு வந்தது. இப்போ கரக்பூருக்கு வந்தாலோ மும்பைக்கு வந்தாலோ டெல்லிக்கு போனாலோ நீ ஹிந்தி தான் பேச வேண்டும், ஹிந்தி பேசுறதுனால நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர். ரெண்டாவது, நீங்க PMC அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் வந்து சொபிஸ்டிகேட்டட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும், டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்கும், கிளீன் பாத்ரூம்ஸ் இருக்கும். வாட் இஸ் திஸ்? ஆல்ரெடி வி ஹேவ் ஆல் திஸ் திங்ஸ் இன் தமிழ்நாடு. இது ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு தெரியல. வாட் இஸ் திஸ்? டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். சார், தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு சாதாரண பிரைமரி ஸ்கூலுக்கு போங்க சார், யூ கேன் ஃபைண்ட் அ ஸ்மார்ட் போர்ட். திஸ் இஸ் தமிழ்நாடு. இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் நாம. இவர் புதுசாக சொல்லிட்டு இருக்க டெக்னாலஜிக்கலி நாங்கள் இம்ப்ரூவ் ஸ்கூல்ஸ் கொடுக்க வரோம் PMCல. அதுதான் நாங்கள் கேட்கிறோம், why do we need this existing system? இங்க ஏற்கனவே இருக்குது.
யூ ஆர் நாட் யூ ஆர் இம்போசிங் சம்திங். இப்போ நீங்க ஏதோ புதுசா கொண்டு வரீங்கன்னா பரவாயில்ல, ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி அந்த அந்த இன்டர்வியூட ஆங்கரை பார்த்து தர்மேந்திர கேட்கிறாரு, நீங்க வந்து ஒரியாவை சேர்ந்தவங்க, உங்களுடைய பார்டர்ஸ் வந்து ஜார்க்கண்ட் அண்ட் ஆந்திரா இந்த பக்கம் இருக்குது, அங்க வந்து வேற வேற மொழி பேசுறாங்களா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேண்டாமா? இதுவும் அவருக்கு தெரியல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேரளா பார்டர்ஸ்க்கு போங்க, யூ கோ டு பாலக்காடு பார்டர், யூ கம் டு நாகர்கோயில், யூ கோ டு ஆந்திரா பார்டர், இந்த தர்மபுரி ஒசூர். இன்னொன்று ஒசூர்ல வந்து நான் நேற்றுக்கு ஒரு சேனல் சொன்னேன், ஜீமங்கலம்னு ஒரு ஏரியால அங்க இருக்கக்கூடிய வட மாநில தொழிலாளர்கள் பிள்ளைங்க, நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறது ஜீமங்கலம் ஸ்கூல்ல, பிரைமரி ஸ்கூல்ல, they are comfortably reading all 3 languages including Hindi. They are happily reading Tamil. இந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் அதான் சொல்றேன் சார், இது நடைமுறையில் இருக்குது. இவங்க புதுசா இங்க வந்து எனக்கு அந்த கேள்வி இல்ல. இப்ப நம்ம வந்து நீங்க பணம் ஒதுக்கப்படுது, மத்திய அரசு ஒதுக்குது எல்லா மாநிலத்திற்கும், நம்ம வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம்னா சூர்யா ஓகே, அதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சு போச்சு, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்றது இது யாருக்கு நன்மைன்றது? இதை எப்படி புரிஞ்சு இல்லைங்க, இது நன்மை தீமை பற்றியோ வேண்டாம் என்று சொன்னதுனால அவங்க வந்து விளக்குறது பத்தியோ கிடையாது சார். இது நம்மளுடைய பேசிக் ரைட். This is the federal system. இது நம்ம பேசிக் ரைட். இந்த ஃபெடரல் சிஸ்டத்துல வந்து நீங்க நான் 5000 கோடி கொடுக்க மாட்டோம், முதல்ல 2150 கோடி சொன்னவர், நான் 5000 கோடி என்னால கொடுக்க முடியாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தரக்கூடிய ஒன்றிய அமைச்சருக்கு இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டி வரும் நாம. சூர்யா வேற ஆப்ஷன் இல்ல. அதே மாதிரி லாஸ்டா ஒண்ணே முடிச்சிடுறேன். அவர் சொல்றாரு, அதே பேட்டி அவர் சொல்றாரு, பேட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். அது திருவள்ளுவர் இதை கொண்டு போய் நாங்க வந்து சிங்கப்பூர்ல வச்சோம், சிங்கப்பூர்ல இந்தியன் ஓட்டர்ஸே கிடையாதுங்கிறாரு. இது கூட அவருக்கு தெரியல ஒன்றிய அமைச்சருக்கு. சிங்கப்பூரோட அபிஷியல் லாங்குவேஜே தமிழ், இது கூட தெரியல ஒன்றிய அமைச்சருக்கு. திருவள்ளுவர் கொண்டு போய் இவங்க சிங்கப்பூர்ல இது பண்ணாங்களா, பிரகடனப்படுத்தாங்களா, ஆனா வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் மயோபிக்கா இருக்குது, நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆல் தீஸ் திங்ஸ் he should understand first. He is having a different optics. அதுதான் முக்கியம். இங்க அவர் கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்குது, அதை அவர் மாற்றிக்கொள்ளணும். இப்போ இந்த பிரச்சனையில ஒரு கூட்டாட்சி முறை இங்க இருந்துட்டு இருக்கு. நிதிகள் வந்து வரிகள்லாம் வந்து மத்திய அரசிடம் குவியுது. இப்போ அதை பகிர்ந்து கொடுக்கணும். இதற்கு முன்பும் மொழி திணிப்பு இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, அதை பேசி முடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சிக்கல்ன்றது நான் நிதி தர மாட்டோம், நிதியை வச்சு ஒரு மாநிலத்தின் கையை முறுக்குறது சரியா? டெக்னிக்காலிட்டி சொல்லிட்டேன்ல. இப்போ புதிய கல்விக் கொள்கை 2020 வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நிதி ஒதுக்க மாட்டோன்ற பிரச்சனை இந்த வருஷம் தான் வருது, நடுவில் 5 ஆண்டுகள் போயிடுச்சு. அப்போ தான் நான் சொல்கிறேன், இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022 தான் அந்த ஒரு காம்பனண்ட்டாக சேர்க்கப்படுது. நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், மாநில அரசை நோக்கி சொல்கிறேன், உங்கள் அதிகாரிகள் ஒப்புக்கொண்ட ஒரு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடை ஒப்புக்கொண்ட பிறகு நான் அதை அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். அவ்வளோதான். நீங்கள் இப்போ மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு அரசினுடைய நடைமுறை தெரியும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைமைச் செயலாளர் சொல்றாங்கன்னா, நாங்க மாநிலத்தில் குழு போட போறோம் சார், குழு போட போறோம். அது இன்னொன்னு முதல் பேராவில் மட்டும்தான் தூக்கி இருக்கிறாங்க, மற்ற காம்பனென்ட்லாம் ஏத்துக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனையே மும்மொழி கொள்கை, அதுதானே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நீங்க தலைமைச் செயலர் கொடுத்த லெட்டரை தாங்க நாங்க எடுத்துப்போம், நாங்க அடுத்த எம்ஓஇ பத்தி எல்லாம் பேச மாட்டோம்னு சொல்றது சரியா? லெட்டர் பற்றி மட்டும் நான் பேசல. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நிதி ஒதுக்கீடு செய்வதற்குன்னு சமகிர சிக்ஷா அபியானுக்காக மாநில அரசு சார்பாக ஒரு அதிகாரிகள் கொண்ட குழு, மத்திய அரசு கொண்ட அதிகாரிகள் குழு, இவர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நிதி ஒதுக்குறாங்க. அந்த குழு மீட்டிங்ல பிஎம் ஸ்ரீ பள்ளிகளும் நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அந்த நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டது. முதல் பேரா தான் சார் பிரச்சனை. நீங்க லெட்டரை விட்டுருங்க, நான் சொல்ற அரசாங்க அளவுல நடைபெற்ற மீட்டிங், இதை பத்தி வெளியே யாருக்கும் தெரியாது. பட் அரசு நிர்வாகம் நிதி ஒதுக்குறது எப்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சூர்யா? இப்ப நீங்க வேண்டாங்க, உங்க நிதியே வேண்டாம் அப்படின்னா பாதிக்கப்படுறது யாரு? அதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு நிச்சயமா வரதான் போகுது, வராம இருக்க போறது கிடையாது. அதுதான் சூர்யா. என்னன்னா உங்க ஒன்றிய அமைச்சரே வந்து அதே பேட்டியில we are going to bring a collaborative formulaன்றாரு. இல்ல தமிழ்நாடு ஸ்பெஷலா அதுதான் அங்க செக்கே அதுதான். அவரே சொல்றார் பேட்டியில, அந்த ஆங்கருக்கு என்னன்னு கேக்குறாங்க, you will be knowing soon, we are going to plan a collaborative formulaங்கறாரு. சோ அந்த நிர்பந்தத்தை உங்களை தள்ளி இருக்கும் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டுக்காக collaborative formula கொண்டு வந்து தான் ஆகணும். அவர் வாயாலே சொல்லிருக்காரு இல்லையா? that collaborative formula is not existing in any of the states இல்லையா? லோக்கலா நான் இந்த விஷயத்தை சொல்றேன். ஒன்னு செய்யறேன்னு சொல்லிட்டு நிதி ஒதுக்கீடு வாங்கிட்டீங்க, இப்போ அவங்க நிதி ஒதுக்கலன்றாங்க. இப்போ நாங்க லீகலா ஒபினியன் இதுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் தெரியலன்றதுனால அதோட ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அதாவது ஒன்னு
ஒத்துக்கிட்டு நிதி ஒதுக்கீடு வாங்கினாங்க, அதை பண்ண மாட்டேன்றாங்க. இது நிதி கொடுத்தாலும் பிரச்சனை, அப்ப எப்படி கொடுக்கறது? இல்ல அடுத்த வருஷத்துல இருந்து அந்த காம்பனன்ட்டை எடுத்துட்டு கொடுக்கறதா? புதிய கல்விக் கொள்கை முடியவே முடியாது. முதலமைச்சர் நான் இருக்கிற வரைக்கும் வேண்டாம். நான் புதிய கல்விக் கொள்கை இப்ப இவங்க திமுக பேசுறவங்களாம் கேட்கறாங்க, உத்தரப்பிரதேசத்துல எல்லாரும் 3 மொழி பேசுறாங்களா, இங்க மட்டும் பேச சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. உத்தரப்பிரதேசத்திலயும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க பிஎம் ஸ்ரீ பள்ளின்னு 1000 பள்ளிகள் கொண்டு வந்தாங்கன்னா அதுல மட்டும்தான் மும்மொழி கொள்கை. இங்க 38,000 அரசாங்க பள்ளி இருக்கும், உத்தரப்பிரதேசத்துல 50,000 பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லலாம். 50,000 பள்ளிக்கூடத்திலயும் நீ மும்மொழி கொள்கை போடுன்னு நம்ம சொல்லவே இல்லை. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னு ஒன்று தரம் உயர்த்தப்பட்டால் அதில் மும்மொழி கொள்கை நிச்சயமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஓகே ஜென்ராம், இப்போ இந்த நிதி பிரச்சனைன்றது மொழியை தாண்டி நிதி அப்படின்றது இப்போ பலருமே சொல்றது வந்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு அவங்க பல்வேறு முனைகளில் நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க, ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க, தங்களோட கொள்கைகளை திணிக்கிறாங்கன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறப்ப சூர்யா சொல்றது இதை நிர்வாக ரீதியாக பாருங்க, பிஎம் ஸ்ரீக்குன்னு ஒதுக்கிய ஃபண்டு அமல்படுத்தினா தருவோம், அமல்படுத்தாட்டி இல்லை, இதுதானேங்க அப்படின்றார். இதுல எங்க விமர்சனம் வருது அப்படின்ற? அதாவது நிர்வாக பிரச்சனையை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துகிறார் ஒன்றிய அமைச்சர் அப்படிங்கிறது தான் அதுல சிக்கல். நிர்வாக பிரச்சனை தான், ஆனா அதை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துறாரு. ஒன்றிய அமைச்சருடைய வார்த்தைகள்ல தான் இருக்கு. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் நிதி தர மாட்டோம் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தைகள். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகளோட தான் பிரச்சனை அப்படின்னு அந்த இனிஷியலா தொடங்கிய ஒரு டிஸ்பியூட்டை சூர்யா சுட்டி காட்டுறாரு. ஓகே, அது அந்த குழப்பம் மாநில அதிகாரிகளோடு பேசியதுல வந்தது அப்படின்னு சொல்றாரு. அந்த சமக்ர சிக்ஷா அபிஞானா அது முதல்ல சர்வ சிக்ஷா அபிஞானா இருந்து அதுக்கப்புறம் இந்த வடிவம் பெற்றது இல்ல. இந்த வடிவம் பெற்றது அவங்களுடைய குழப்பத்தின் காரணமாக இல்லையா? அவங்க தெளிவாக அப்ப எடுத்த முடிவிலிருந்து இப்போ மாறுறாங்கல்ல, முதல் 5 வருடம் அல்லது 4 வருடம் முடிச்சுட்டு இப்ப மாத்துறாங்கல்ல, அந்த இடத்துல தான் தேசிய கல்விக் கொள்கையே வருது. அதுக்கு முன்னால இந்த திட்டம் சர்வ சிக்ஷா அபிஞான் வரும்போது தேசிய கல்விக் கொள்கையே கிடையாது. அப்போதே அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க முதல்ல போட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு புதிதாக இப்போ சில நிபந்தனைகளை உள்ள சேர்க்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க ரெண்டு பார்ட்டியும் ஒத்துக்கொண்டா தான் அது நடைமுறைக்கு வரும். அக்ரிமெண்ட்டுக்கு பொருள் என்ன? எம்ஓயு 2 பேரும் போடுறதுதான். அது 2 பேரும் ஒப்புக்கொள்ளாத சூழல்ல நீங்க முதல்ல ஒத்துக்கிட்டீங்க, இப்போ ஒத்துக்கல அப்படின்னு சொல்றதே சரியா இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ஆதாரபூர்வமாக இருக்கக்கூடிய லெட்டரை பார்க்காம அதிகாரிகள் நேரில் பேசினார்கள், அந்த நாகரீகம் கருதி நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. சஃபி சுட்டி காட்டிய அந்த இன்டர்வியூவில் டீசன்சி காரணமாக என்ன கான்வர்சேஷன் யார் சொன்னாங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி சஸ்பென்ஸ் வைப்பதன் மூலமாக தாங்கள் சொல்லியதை நிலைநிறுத்துற ஒரு போக்கு இருக்குல்ல, இது வசந்த மாளிகை திரைப்படத்தில் ஒரு காட்சி இருக்கு, அதை இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். நீங்க சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலியினுடைய நெக்லஸ் காணாம போகும். அந்த நெக்லஸ் வாணிஸ்ரீ சிவாஜி கணேசனுடைய பிஏ வாணிஸ்ரீயினுடைய சூட்கேஸ்ல இருந்து எடுப்பாங்க. ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு வாணிஸ்ரீயோட பாஸ் சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீயை பார்த்து கேட்பாரு. என்ன நடந்ததுன்னு கேட்காம ஏன் இப்படி செஞ்சேன்னு அவர் கேட்டதுல கோபம் அடைஞ்சு அவங்க சொல்லுவாங்க, நீங்க பணக்காரங்க சின்னதுரை, நீங்க நினைச்சா இந்த நெக்லஸ் என்னோட சூட்கேஸ்ல இருந்து மட்டும் இல்லை, என்னுடைய கழுத்திலேருந்தே உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று அதிகாரத்தை ஒன்றிய அரசு குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அளவை பார்க்கும்போது அதிகாரிகள் சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை, கல்வி அமைச்சர் சொன்னார்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, முதலமைச்சரே நேரில் வரும்போது சொன்னார்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா மக்கள் பார்வைக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் டாக்குமெண்ட்ல இந்த லெட்டர் தான் இருக்கு. we are keen to அப்படிங்கிற சொல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ். இந்த உரையாடல்ல நீங்களும் நானும் பேசுற மாதிரி அமைச்சரும் இந்த அமைச்சரும் பேச முடியாது, அந்த அதிகாரியும் இங்கே உள்ள அதிகாரியும் பேச முடியாது. லீகல் லாங்குவேஜ் வேற, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ் வேற, மீடியா லாங்குவேஜ் வேற, பொதுமக்கள் லாங்குவேஜ் வேற. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள் நம்ம சிஸ்டத்துக்குள்ள. அதுல நம்ம பழக்கத்துல உண்டான புரிதலை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ்ல உண்டான வார்த்தைகளுக்கு கற்பிக்க முடியாது. we are keen toங்கிறத திரும்பவும் சுலைமான் டாக்டர் கிளீனா சொன்னாரு. இப்பவும் நாங்க அக்கறையோட தான் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சால்வ் பண்ணுங்க, நாங்க சேர்றோம்.
அவுட்ரைட்டா நாங்க ரிஜெக்ட் பண்ணல அப்படின்னு அரசினுடைய நிலையை கல்வித்துறையோட நிலையை அவர் சொல்றாரு. ரெண்டு விஷயம் நீங்க சொல்றது அமிக்கபிளா போற புள்ளின்றது வேற. ஆனா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுறது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுல பேசுறாரு. எல்லா மாநிலமும் பண்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லாட்டி இல்லைன்றதும். முதல்வர் 10,000 கோடினாலே எங்களுக்கு வேண்டாம், ரெண்டுமே இரு துருவ நிலைக்கு போயிடுச்சா? அப்ப இதுக்கு என்ன சிக்கல்? முதலமைச்சர் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரா? அவரை அந்த இடத்துக்கு போய் தள்ளுறது யாரு? அந்த புள்ளியை எல்லாரும் மறந்துட்டு இவர் பேசுறாரு அப்படிங்கிறத மட்டும் பேசுவது சரியான விஷயம் இல்லை. ஒவ்வொரு முறையும் நிவாரண நிதி, ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் வருது, மழை வருது, இங்க சமாளிக்க முடியாத சேதம் வருது, அந்த சேதத்துக்கெல்லாம் நிவாரணம் கேட்கிறாரு. நீங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ல இருந்து மட்டும்தான் பணம் கொடுக்குறீங்க, அதுல இருந்து எதுவும் கொடுக்கறது இல்லை. 30,000-40,000 கோடின்னு கேட்டாலும் அங்கேருந்து ஒரு 1000 கோடி கூட வர்றது இல்லை. அதுக்கப்புறம் இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் 41% டாக்ஸ் டிவால்யூஷன்ல வரணும்னா அதுலேயும் 30%, 32% தான் ஆக்சுவலாக சேருது அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மெட்ரோவுக்கான 65,000 கோடி கம்ப்ளீட்டா லோன் ரூட்டட் த்ரூ யூனியன் கவர்மெண்ட். ஆனா நம்ம கிட்ட நாங்க தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா விஷயத்தையும் மேலோட்டமாக ஊடகங்களை மேனேஜ் பண்ணி தலைப்புச் செய்திகளாக நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவ்வளவு உண்மைன்னு மக்களை நம்ப செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. ஆனா செய்யறவங்களே அதை நம்புறாங்கன்னா அது ஆச்சரியமானது, ஆபத்தானதும் கூட. ரமேஷ் சேதுராமன், இப்போ இதற்கு முன்பு இப்போ மும்மொழி வேண்டுமா வேண்டாமா, இந்தி வேண்டுமா வேண்டாமான்றது ஒரு பாலிசி டிசிஷன்ல இருக்கும். அமல்படுத்துறோம்பாங்க, இல்லை அப்படின்னா அது பேச்சுவார்த்தையா இருக்கும். இப்ப இந்த பாஜக அரசியல் இருக்கிற சிக்கல் அப்படின்னு பலருமே சொல்றது இவங்க நிதின்ற ஒன்றை கையில வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா நாங்க உங்களுக்கு நிதியை தரமாட்டோம், அதுக்கு தரமாட்டோம், இதுக்கு தரமாட்டோம் அப்படின்னு. அந்த இடத்துல தான் இல்லைங்க நீங்க 10,000 கோடினாலும் பரவாயில்ல, எங்க கொள்கை, ஏன்னா எங்களுக்கு இங்க சமூக நீதின்றது முக்கியமாக இருக்கு, மும்மொழி வந்தால் என்ன பாதிப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. இல்லை நிதியை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துதா மத்திய அரசு மாநிலங்கள், எதிர்கட்சி ஆளும் மாநிலத்துக்கு எதிராக? இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அமர்வை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் எடுத்து வைத்த வாதங்கள் சிறப்பாக, அதாவது தி பெஸ்ட் இன் கிளாஸ், அந்த ஒரு நல்ல பிளேனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதே பிளேனில் ஒரு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்க, இந்த பிஎம் ஸ்ரீ, அதாவது சமக்ர சிக்ஷா அபியான், அதில் 2.0 ஆக்சுவலி அது 2025-26 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சார்ட்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல பார்க்கணும். இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் முன்னாடி நம்ம எம்ஜிஆர் பீரியட்ல இங்கே வர வேண்டிய இந்த பள்ளிகளை எல்லாம் நம்ம நவோதயா பள்ளிகளை நம்ம வேண்டான்னு சொன்னோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அது இல்லாமல் இங்கே பேசக்கூடிய மற்ற சப்ஜெக்ட்ஸ் பாருங்க, ஏதாவது நம்ம ஐசிஎஸ்சி இருக்கு, அது விட்டுருவோம், அது ரொம்ப கம்மி தான். அடுத்தது சிபிஎஸ்சி சொல்றோம், சென்ட்ரல் போர்டு அவங்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றோம். இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயங்கிறது, அப்புறம் சைனிக் ஸ்கூலுங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருமே, பெரும்பாலும் 90% மேலன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கே இராணுவ இதில் படிக்கக்கூடிய அந்த இவங்களோட வேலை செய்யக்கூடியவர்களுடைய பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த மத்திய அரசு சார்ந்த துறைகளில் வேலை செய்பவர்கள் அங்கே அடிக்கடி அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆவாங்கிறதுனால அவங்களுக்கான கேந்திரிய வித்யாலயம் இருக்கு. அதில் கூடுதல் சீட்டு இருக்கிறதுல பல பேருக்கு அவங்க வாய்ப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம், எம்டிஆர் இருக்கக்கூடிய சீட்டுகளை ஃபில் பண்ணுறதுக்கு. இது போக அங்கேயும் மொழி அப்படின்னு வச்சிங்கன்னா அவங்க என்னன்னா ஊரா போறாங்கிறதுனால பிராந்திய மொழியை விட்டு அந்த இடத்துல தான் இந்த ஹிந்தி, இங்கிலீஷ். நான் உங்கள்கிட்ட நீங்க சொல்ற இது ஒரு மொழி சார்ந்த இது நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். நான் அது அடுத்த பிரச்சனைன்றது நிதி சார்ந்த ஒரு விஷயம். அது ரெண்டுத்துக்குமே வரேன்னு சொல்றேன். இப்ப கொள்கை திணிப்ப நிதிகள் மூலமாக நெருக்கடி கொடுக்குறாங்க. இல்ல நான் அப்படி நான் தரமாட்டேன். இப்ப எஸ்எஸ்ஏன்றது, இப்ப நம்ம மாநில கல்வி அமைச்சர் போயிட்டு பலமுறை சொல்றாரு, ஆசிரியர்களுக்கு சம்பளம் போடணுங்க, மாணவர்கள் பாதிப்படைவாங்க, நீங்க விடுவீங்கன்னு சொல்றப்ப இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கொடுப்போன்ற இடத்துல தானே சிக்கல் இருக்கு. இப்ப நிதியை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகுது. நான் அப்படி பார்க்கல. உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், அந்த நிதி விஷயத்துக்கு வரேன் ஜஸ்ட் குயிக்கா. ஏன்னா இப்போ இந்த விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு போயிடும். ஸோ தமிழ், இங்கிலீஷ். கடந்த ஆட்சி காலம், இப்போ நம்ம திமுகங்கிறத ஒரு இதாக விட்டுருவோம், ஏன்னா அதை சொன்னாக்க நம்ம இதுங்கிறது பொதுவாக ஆட்சின்னு. கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் பேசுறார். பேசும்போது அவரோட ஒரு இதில் என்ன சொல்றாருன்னா,
அரசுக்கு நிதி சுமை எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டா வரக்கூடியதுல 80% அதிகமான நிதி பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அரசு இவங்களுக்கு சேலரிக்கு போகுது. அந்த சேலரியிலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே ஒரு எந்த மாதிரியான சுமைங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது நம்ம கேட்டோம். இப்போ எங்க வந்து இவங்களுக்கு ஆக்சுவலி நிக்குதுன்னா மும்மொழி கொள்கையில முதல்ல வந்து இங்கே பேசப்பட்டது கடந்த காலங்கள்ல நம்ம வந்து 60s 70s நீங்க அப்படிலாம் எடுத்தீங்கன்னா அது கூர்த்திட்டப்பட்ட ஒரு ஆயுதமாக அந்த சமயத்துல அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது இந்தி திணிப்பு. கரெக்டா? ஆனா இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை திட்டம் அப்படின்னு நம்ம பேசுறோம்னா அதுல நீங்க எந்த மொழியை வேணா படிங்க, கட்டாயமா தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க பாயிண்ட் என்னன்னா சார், நீங்க மொழி கொள்கை சார்ந்து பேசுறீங்க. இப்போ ஒரு மொழி நான் நிதிக்கு தான் வரேன், நிதி மறுப்புன்ற இடத்துக்கு இல்ல. நான் அதான் சொல்றேன், நிதி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி நான் தர மாட்டேன். இல்ல இல்ல, அதுக்கு தான் வரேன், நான் நிதிக்கு தான் வரேன். இப்ப நான் வந்து மொழியை பத்தி பேசல. சரி, அங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாநில அரசு இது நியாயமான ஒரு விஷயமாக மத்திய அரசிடமிருந்து வந்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் ஒரு பள்ளிக்கும் ஒரு பள்ளிக்கு நீங்க வந்து ஒரு கிளாஸுக்கும் கூட வைக்கல, ஒரு பள்ளிக்கு குறைஞ்சது ஒரு 2 கூடுதல் மொழிக்கான ஒரு ஆசிரியரை நீங்க வந்து அந்த இடங்களை நிரப்பினீங்கன்னாக்க அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிகள் இன்டு நம்பர் ஆஃப் பள்ளிகள். நீங்க அமல்படுத்துவதற்கான நிதிச்சுமை ஏற்கனவே சொன்னதுல நிதிச்சுமை ஏற்படும் போது அதுக்காக தான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி, சமூக நீதின்னு சொல்றோம், சமத்துவம்னு சொல்றோம், அது கிடைக்காமல் இருப்பதற்காக இந்த மாதிரியாக ஒரு ட்விஸ்ட் பண்றாங்களோ. ஒரு செகண்ட், அதாவது ரமேஷ் சேதுராமன் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அப்படின்னு சொல்றாரு. சூர்யா இஷ்யூ வந்து PM ஸ்ரீ பள்ளிகளுக்கு மட்டும்னு சொல்றாரு. ரெண்டுல எது நடக்க போகுது? இல்ல இப்ப எது செயல்படுத்தப்படும்? இல்ல இல்ல கரெக்ட், நான் சொல்றேன் அதுதான் சொல்றேன். நல்ல கேள்வி, தேங்க் யூ. இல்ல இதுல என்னன்னா அதுக்கு கூடுதலா ஒரு விளக்கம் இல்ல அதுல அப்போ இந்த மாணவர்கள் சொன்னதுனால ரமேஷ் சேதுராமன் இதுலயே குழப்பம் என்ன அப்படின்னா பல்வேறு நிலைப்பாடு. நான் திரும்ப மொழியை ஏன்னா எல்லாம் பேசுனதுனால வேண்டியது. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியே கிடையாதுங்க, யாருங்க இந்தின்னு சொன்னது அப்படின்னு. இந்தி ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் தான். அடுத்து இந்தியே கிடையாது, இல்ல இந்தியும் இருக்கு, எல்லா மொழியும் இல்ல. அதுக்கு அப்புறம் என்ன, நீங்க ஆந்திரால போனீங்க தமிழ் மொழி படிக்கலாம். என்ன அப்புறம் வாதம் வைக்கிறாங்கன்னா ஏன் இந்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா இன்னொரு பாஜக தலைவர் பேசுவது. அப்புறம் சூர்யா அவர்கள் சொல்ற மாதிரி இது PM ஸ்ரீ ஸ்கூலுக்கான இஷ்யூங்க அப்படிங்கிறது. திரும்ப இன்னொரு இடத்துல வந்து இல்லங்க அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் 3வது மொழி படிக்க. அதான் திரு ஜென்ராம் அவர் இருங்க அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கு அமல் அரசு பள்ளியில யார் படிக்கிறா, எந்த பணக்கார குழந்தை படிக்கிறாங்க? சார் இப்ப பாயிண்ட் என்ன வந்துருச்சுன்னா நீங்க தமிழ்நாடு முழுவதுக்கு தான் பேசுறீங்க. இல்லங்க நான் சொல்றது நான் எந்த மாணவனையும் விட முடியாதுங்க. இப்ப என்னுடைய பையன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னாக்க ஒரு பையன் 3 லாங்குவேஜுமே பள்ளியில படிக்கிறான், ஆனா 4வது லாங்குவேஜும் அவனோட கெபாசிட்டிக்கு வெளியில படிக்கிறான் அப்படின்னாக்க எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கடைக்கோடி மாணவனுக்கு அது ஒரு பார்வை, அது வேணுமா இல்ல நான் கேட்பது சார். என் பையன் எனக்கு வசதி இருக்கு நான் படிக்க இல்ல சார், இல்ல சார் நான் அது இல்ல, நீங்க அதற்காக நிதிய டூலா பயன்படுத்துவீங்க. ஒரே ஒரு செகண்ட், அவர் பையன் வசதி இருக்குங்கிறதுனால அவர் படிக்க வைக்கிறாரு CBSE-ல. CBSE-ல படிக்க வைக்கிறதுக்கு போனாரு, அங்க ஹிந்தியும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் போனாருன்னா நுழைவுத் தேர்வு அந்த சிலபஸின் அடிப்படையில் நடக்கிறதுனால CBSE-க்கு நடுத்தர பாடத்திட்டங்களின் இதை உயர்த்தாமல் அவனுக்கு 100 மார்க் உயர்த்த மாட்டேன். ஆனா நீங்க இந்த மாநில அரசின் பாடத்திட்டத்தினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து பிரச்சனை இல்லை, CBSE அடிப்படையில தான் நுழைவுத் தேர்வு கேள்விகளை எடுப்போம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. சூர்யா பாயிண்ட் என்னன்னா இருங்க சார், இப்ப அதுதான் பிரச்சனை. அதை விட்டுட்டு எல்லா விஷயங்களையும் திசை திருப்புறாங்க. பொருளாதார ஆய்வறிக்கையில கல்வி சார்ந்து தமிழகத்தை பாராட்டுது மத்திய அரசு. பொருளாதார ஆய்வறிக்கையே குறிப்பிடுது இங்க என்னென்ன ஸ்கீம் இருக்கு, எந்த அளவுக்கு கல்வி கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. திரும்ப பாயிண்ட் என்னன்னா மும்மொழி கொள்கையை பாஜக ஆதரிக்கலாம், மத்திய அரசு ஆதரிக்கலாம், அது இஷ்யூ இல்ல. மாநிலம் அவங்க ஸ்டேட் ஆட்டானமி சுயாட்சி தன்மையில மாநில அரசுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வராங்க, அது இங்க நன்மை கொடுத்திருக்குன்னு சொல்றப்ப நிதி ஏன் டூலா பயன்படு, அதுதான் அந்த இடத்த தான் இதுக்கு நம்ம கேள்வி கேட்கறது ரொம்ப பொலிட்டிக்கலா போகுது. பட் இருந்தாலும் வேற ஆர்குமெண்ட் வைக்க முடியல எங்களால.
இப்போ ஜென்ராம் சார் சொல்கிறார்ல சிபிஎஸ்சி ஸ்கூலில் மட்டும் மும்மொழி கொள்கை இருக்குன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் 12,631 தனியார் பள்ளிகள் இருக்கின்றன. அதில் 2,000 பள்ளிகள் தான் சிபிஎஸ்சி பள்ளிகள். அப்போ மீதி 10,000 பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்குது. உதாரணமாக நான் வந்து ஒரு சாதாரண ரொம்ப ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கே மும்மொழி கொள்கை 8வது வரைக்கும் இருந்தது. அதனால் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, இப்போ திமுகவினர் உதாரணமாக பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட்டுக்கு நான் போகிறேன். திமுகவினர் சொல்வது என்னவென்றால் இருமொழி கொள்கை தான் தமிழகத்துக்கு வேணும், கரெக்டா? இருமொழி கொள்கை தான் சிறந்தது, மும்மொழி கொள்கை சிறந்தது இல்லை. ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். 82 திமுக மாவட்ட செயலாளர்கள், 34 அமைச்சர்கள், இன்க்ளூடிங் முதல்வர், உங்க குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் இருமொழி கொள்கையில படிக்கிறாங்கன்னு உங்களால காமிக்க முடியுமா? எல்லாருமே மும்மொழி கொள்கையில தான் படிக்கிறீங்க. அப்போ நான் எந்த பர்சனல் வேற மக்களுக்கு வேறன்ற கேள்விக்கு நான் வரல. நீங்க பண்ணது கரெக்டு, அவங்க பண்ணது தப்புன்னு நான் சொல்லல. இருமொழி கொள்கையே சிறந்ததுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் உங்கள் இல்லத்தில் ஒருவரை கூட இருமொழி கொள்கையில படிக்க வைக்காம மும்மொழி கொள்கையை படிக்க வைப்பது ஏன்? இரண்டாவது, திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஏன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை மட்டும் நடத்துகிறீர்கள்? கொள்கை முரண் வருது இல்லையா? அந்த இது அரசியல் ரீதியாக பேசப்பட வேண்டியது, களத்தில் இருக்க வேண்டியது. நான் சொல்றது 2 அரசுகள், மாநில அரசு, மத்திய அரசு. நீங்க நிதின்ற ஒன்றை வச்சுதானே இப்ப பாதிக்கப்படுற போது அங்கதான் நான் நிறுத்தினேன். நீங்க எப்படி இந்த கொள்கையை ஏற்றாதான் நான் பணம் கொடுக்க முடியும்னு சொல்ல முடியும்ன்றதுதானே இப்ப ஆர்குமெண்டா இருக்கு. கொள்கை நீங்க ஏற்கனவே ஏத்துக்கிட்டீங்கன்றதுதான் என்னோட ஆர்குமெண்ட். பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்ட நிதி, அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசு மறுக்கல. மாநில அரசு கிட்ட என்ன பிரச்சனைனா, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்ட 2,100 கோடி ரூபாய் நீங்க அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு கூட அவங்க 4 காம்பனென்ட்ல பிஎம் ஸ்ரீக்கு உதாரணமா 600 கோடி ரூபாய்னு வச்சுக்கோங்க. பிஎம் ஸ்ரீக்கு 600 கோடியை நீக்கிட்டு வெறும் 1,500 கோடி மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய குறைந்தபட்ச அறம் கூட இல்லாத திமுக அரசு கிட்ட எப்படி நாங்க டீல் பண்றோம்? இப்ப சரியான பாயிண்ட்க்கு வந்ததுனால இப்ப என்னன்னா, பொதுப்படையா என்ன சொல்லப்படுதுன்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பேஸ் இல்லை, அரசியல் ஆதாயம் இல்லைன்னா சொல்லப்படுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒரு காம்பனன்ட் ஒரு விஷயத்தை ஒதுக்குறோம் நிதினா இதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறோம், நீங்க இதை செய்ய மாட்டோம் ஆனா நிதியை மட்டும் கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும்னு கேட்கிறேன். அப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அரசியல் ரீதியானதுன்ற ரைட். இப்போ நம்ம சூர்யா சாரும் சொன்னார், ரமேஷ் சாரும் சொன்னார். என்ன சொன்னார்னா, நியாயமான முறையில் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நியாயமான முறையில் தானே செய்கிறோம். உங்களுக்கு நியாயமாக படுவது இன்னொருவருக்கு மிக அநியாயமாக படலாம். உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடியது மற்றொருவருக்கு மிகப்பெரிய அட்டூழியமாக இருக்கலாம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரியாதனால தான் நீங்க இன்னமும் மேல இருக்கிறத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, அடித்தட்டு மக்களை பத்தி யோசிக்க மாட்டீங்க. முக்கிய தலைவர்களுக்கு அங்கதான் வர. உதாரணமாக நாளைக்கே மோடி அவர்களையும் பிரதான் அவர்களையும் இனிமேல் போட்டித் தேர்வுகளில் சிபிஎஸ்இ சார்ந்த கேள்விகள் இருக்காது, ஒரு அறிவிப்பு வரட்டும், மொத்த ஸ்கூலும் மாறிடும். ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன சொல்றேன்னா, இந்தியும் படிக்கலாம்னு சொல்லிட்டு சார் சொன்னார் இல்லையா, அப்படி போற போக்கில் இந்தியும் படிக்கலாம், அங்கதான் செக்கே. எக்ஸாம்பிள், நான் வந்து நாகர்கோவிலில் உட்காந்துட்டு என் குழந்தைக்கு 3வது மொழியாக மராத்தி படிக்கணும்னு நான் நினைச்சேன்னா அங்கே ஆசிரியர் இருக்க மாட்டாங்க மராத்திக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஹிந்தி இருக்குது, இந்தி ஆசிரியர் இப்போ படிச்சுக்கலான்னு. சார் அதே மாதிரி என்கிட்ட 2 நாள் முன்னாடி மாலை முரசு நினைக்கிறேன், அங்கே இதே கான்டெக்ஸ்ட்டை கொண்டு வந்தார். என்னன்னா, தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் நிதி பற்றாக்குறை பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. இது ஒன்றிய அரசுடைய பிளான். ஏன்னா இந்தி படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து ஆசிரியராக பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இல்ல, முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். இவர் நம்ம சூர்யா அண்ணன் சொன்னாரு, ஒரு அடிப்படை அறம் கூட உங்களுக்கு இல்லையான்னு. நானே திரும்பி கேட்கிறேனே, தமிழ் பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறீங்களே, செம்மொழி எட்டர்னல் லாங்குவேஜ், பிரதான் அந்த பேட்டியில் கூட சொன்னார், தமிழ்நாடு வரியே எங்களுக்கு வேண்டாம், தமிழ் ஒரு எட்டர்னல் லாங்குவேஜ், நாங்கள் உங்களுக்கு எல்லா இதுவும் கொடுத்துறோம், அந்த அறம் இருக்கா உங்களுக்கு? அதை சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியாது தானே. எங்களுடைய வரி உங்களுக்கு வேணும் தானே, எங்களுடைய வரி பங்கு வேணும் தானே. அப்போ நாங்கள் கேட்கக்கூடிய நியாயமான போய் கொடுத்துதான் ஆகணும். அதில் ஃபெடரல் சிஸ்டத்தில் ஒரு கிளாரிட்டியில் நீங்கள் அதை சொல்லுங்கள். இப்போ 2,151 கோடியில் இதுக்குன்னு ஒதுக்குன 500 கோடியை விடுத்துட்டு அதை கூட கேட்காம மொத்தமா கொடுங்கன்னு எப்படி கேட்குறீங்கன்னு கேட்குறேன் சார். அங்கதான் வரேன். இவங்க வந்து பிஎம் ஸ்ரீக்கு 600 கோடி நாங்க எடுத்து வச்சிருக்கோம் சொன்னார் இல்லைங்களா? இந்த பாயிண்ட், இந்த கிளாரிட்டி எப்போ வந்தது, எப்போ சொல்லப்பட்டது? என்இபி சைன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இந்த கிளாரிட்டி இருந்துச்சா? தர்மேந்திர பிரதான் சொன்னது 2000க்கு மொத்தமா தான் சொன்னார்.
பாயிண்ட் தனியாலாம் அவ்வளவுதான். சொல்லு. பாயிண்ட் இஸ் திஸ். இப்போ வந்து தனித்தனியா பிரிக்கிறதுல லாஸ்ட் ஒரு முக்கியமான சொல்லி ஆகணும். ஒரு சாரும் சொன்னாரு, சூர்யாவும் சொன்னாங்க. சார் இல்ல சிம்பிள் பாயிண்ட். சார் சொன்னாரு அவர் வந்து அவர் பசங்களை சிபிஎஸ்சி இப்ப யாராவது அரசு பள்ளியில படிக்கிறாங்களா கேட்டாரு. சூர்யா மெட்ரிக் ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்னாரு. நான் இருக்கேன். ஏன்னா தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசிஇக்கு தமிழ்நாடு இது போல சொல்லி நான் அரசு பள்ளியில் தான் படிச்சேன். நான் I'm a government school student. ஒரு இடைவெளி பாயிண்ட் என்னன்னா அப்போ சிபிஎஸ்இல क्वेश्चंस இருக்காதுன்னு இருந்துச்சு. திரு ஜென்ரம், இப்போ நம்ம தொடர்ந்து இது சார்ந்த மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் பேசிட்டே இருக்கிறப்ப அடுத்தன்றது ஒரு கூட்டாட்சி முறையில் இரு தரப்புமே பிடிவாதமா அவங்க தரப்பு முன்வைக்கிறாங்க, நியாயங்களை பேசுறாங்க, அரசியல் ரீதியான விஷயங்கள. நிதின்ற ஒன்று தான் இருக்கு. அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளம், மாணவர்கள் பிரச்சனை அப்படின்லாம். இதை எப்படி அணுகிறது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. கூட்டாட்சி அடிப்படையில் நிதியை எப்படி பகிர்வது அல்லது மாநிலங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்கிறது, கொடுக்காமல் தாமதம் செய்தால் என்ன செய்யணும், தடை செய்தால் என்ன செய்யணும், இப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான பிரச்சனைகள், உறவுகள், இதையெல்லாம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், பரிந்துரைகள் வேண்டும்னு ரொம்ப ப்ராமினென்ட்டான கமிட்டி ராஜமன்னார் கமிட்டி 69ல் தமிழ்நாட்டிலிருந்து போடப்பட்ட ராஜமன்னார் கமிட்டி. அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன் அப்படின்லாம் இருக்கு. அவங்க கொடுத்த எந்த பரிந்துரையையும் எந்த ஒன்றிய அரசும் நிறைவேற்றவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நிறைவேற்றவில்லை. அது அவங்களுடைய டெண்டன்சி, அமைப்பு ரீதியாகவே மாநிலங்களுக்கு எதிரான ஒரு டெண்டன்சி ஒன்றிய அரசிடம் இருக்குது. அந்த முதல் பிரிவு, அரசமைப்பு சட்டத்தின் முதல் பிரிவை அடுத்தடுத்து வரக்கூடிய ஒன்றிய அரசுகள் மதிக்கிறதே இல்லை. மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா என்பதை அவங்க மதிக்கிறதே இல்லை. அவங்க அதிகாரத்தை தங்களிடம் குவித்துக் கொள்வதற்கு, அது நேரடியாக குவித்துக் கொண்டால் மக்களிடத்தில் கோபத்தை கொடுக்கும்னு இந்த ஒத்திசைவு பட்டியல் வழியாக கொண்டு வர்ற வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து தான் இதற்கான தீர்வுகள் கிடைக்கணும். அது போக திரும்ப நீங்கள் ஒரு கூட்டாட்சி தொடர்பான கேள்வி கேட்கறதுக்கு முன்னால 2 விஷயம் ஏற்கனவே பேசுனதுக்கு பதில் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இந்திக்கு தடையை தமிழக அரசு விதிக்கவில்லை. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இங்கே இத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா ஏதோ தடை இருக்கிறது மாதிரியும், தடையை மீறி அவர்கள் படிக்கிற மாதிரியும், அதன் மூலமாக அரசினுடைய கொள்கையை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் கிடைக்குது சில பதில்களில். இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்தி தடை செய்யப்படவே இல்லை. சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இருக்கு, சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கு, அதை அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றிய அளவிலான பாடத்திட்டங்கள்லையும் இங்கே இருக்கு, அது அங்கெல்லாம் ஒழுங்காக நடக்குது. அது தவிர ஜீமங்கலம், திருப்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல ஸ்டேட் சிலபஸுக்குள்ள வந்து சேரக்கூடிய மாணவர்களுடைய தேவை அறிந்து டிக்ளரேஷன், ஒரு பெரிய கேம்பெயின் அதெல்லாம் எதுவும் இல்லாம மாணவர்களுடைய தேவை அறிந்து ஆசிரியர்களை, பெங்காலி ஆசிரியர், ஒரியா ஆசிரியர், ஆசிரியர்களை போட்டு திருப்பூர்ல வந்து வேலை செய்யக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான கல்விக்கு உத்தரவாதம் அளிக்கிறது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல. அதுக்கப்புறம் காலனிய கல்வி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்ச கல்வியை சொல்றாங்க. இங்க பாரம்பரிய கல்வி, இந்திய பாரதிய கல்வி, இந்திய கல்வியை கொண்டு வரணும்னு சொல்றாங்கல்ல. பாஜக இங்க டிஎம்கே மக்கள் நடத்துற ஸ்கூல்ல எத்தனை பேர், அல்லது அமைச்சர்கள்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும், சீஃப் செக்ரட்டரியில இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் எத்தனை பேருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு கேட்கறாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இப்போ ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அமெரிக்காலையும் பிரிட்டன்லையும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது கல்வி கற்றார்கள்? சூர்யா, எதையுமே எதிர்க்கல. இந்த மொழி வேண்டாம், இந்த நாடு வேண்டாம், அந்த நாடு வேண்டாம், எதுவுமே எதிர்க்கல. காலனிய கல்வி அப்படின்னு சொல்லி இங்க நடந்த கல்வி முறையே எதிர்க்கிறீங்க. கம்பேரிசனே தவறா இருக்கு. அதாவது நீங்க பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய, நீங்க வந்து வவுச் பண்ணக்கூடிய, நீங்க சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ல நீங்க ஏன் படிக்கலன்றதுதான் கேள்வி. அதற்கு பதில் வந்து பிஜேபி பண்ணிட்டாங்களா, காங்கிரஸ், அது நீங்க எப்ப வரணும்னா, ஆமா இங்க நாங்க முன்மொழிகிற திட்டத்துல நாங்க யாருமே படிக்கல, அதை ஒத்துக்கிட்டு அப்புறமா எங்க கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா
தாராளமா. இதற்கு பதிலே வராம கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதில் சார். சிபிஎஸ்இ சிலபஸை நோக்கி நாங்க ஓடுறதுக்கு, மக்கள் ஓடுறதுக்கு காரணம் நுழைவுத் தேர்வுகளை நீங்கள் அந்த அடிப்படையில் எல்லாருமே நுழைவுத் தேர்வுக்கு போல, நுழைவுத் தேர்வே இல்லாத காலம் இருந்தது. நுழைவுத் தேர்வே இல்லாத காலம் இருந்தது. 10th வரைக்கும் சிபிஎஸ்இல படிச்சுட்டு +1 +2க்கு ஸ்டேட் சிலபஸுக்கு வந்து சேர்ந்தாங்க அவ்வளவு பேரும். ஓகே. 10,000 பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ மட்டுமே தனியார் ஒரு பிம்பம் வருது. ஒரு மாநிலம் அந்த மாநிலத்திற்கு ஏற்ற கல்வி, நாங்க எங்களுக்கு ஏற்ற கல்வியை வந்து நாங்க வடிவமைச்சுக்கிறோம். தாராளமா அதுல எந்த அனுமதி இல்ல. பிஎம்சி ஒத்துக்கிட்டு வராதான். நான் தான் சொல்றேன், அடுத்த கல்வியாண்டுல ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு நிர்வாக ரீதியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். இல்ல இதுவே கூட திட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டா பிரச்சனை. 2151 கோடின்றதே அனைவருக்கும் கட்டாய கல்வின்ற திட்டம் தானே, அதையே நீங்க நிறுத்தி ஏன் வச்சிருக்கீங்க? நிறுத்தி இல்ல, அது 4 காம்பனன்ட். இப்ப சார் சொன்னாரு அந்த திட்டத்தை ஏன் மாத்துனீங்கன்னு ஜென்ராம் சார் கேட்டாரு. அதாவது சர்வ சிக்ஷா அபியான் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் வந்த திட்டம். அது சமகிரக சிக்ஷா அபியான் 2018 மாற்றப்பட்டது, இப்ப மாற்றப்படல. அது மாற்றுவதற்கான காரணம் என்ற 3 திட்டங்களை ஒருங்கிணைத்து இன்டகிரேட்டட் திட்டமாக மாற்றப்பட்டது. அந்த இன்டகிரேட்டட் திட்டத்துல பிஎம் ஸ்ரீன்ற ஒரு திட்டமும் சேர்ந்து 4 திட்டங்களை உள்ளடக்கி திட்டம். 2021 அனைவருக்கும் கட்டாய கல்விக்கான நிதி தானே, அதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதை இதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்றதுதானே பிரச்சனை. அது நிர்வாக ரீதியாக பல திட்டங்கள் சேர்ப்பது, பிரிப்பது, இது எல்லாமே காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். இது வந்து தமிழகத்தை வஞ்சிப்பதற்காக 2018 திட்டம் போட்டாங்கன்ற மாதிரி யோசிக்கிறதுலாம் நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயங்கள். இப்போ ஒரே ஒரு விஷயம் தான், அடுத்த நிதியாண்டுல ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா நீங்க தெளிவா முடிவு எடுத்துட்டீங்க, பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நாங்க எந்த காலத்திலும் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னா மீதி 3 காம்பனன்ட்டுக்கு அதிகாரிகள் கணக்கு போட்டு அதற்கான நிதியை ஒதுக்கிட்டு போயிட்டு போறாங்க. அதனால நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனையை அரசியலா மாற்றுவதே நீங்க தான். இதுல இன்னொரு கோணத்தில் நான் கேட்கிறேன், கூட்டாட்சி மாநில உரிமை சார்ந்து பேசுற மாதிரி கூட்டாட்சின்றதுனால ஒரு மத்திய அரசு இந்தியா முழுமைக்கும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு ஒரு தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு வகுக்கிறப்ப ஒரு மாநிலம் மட்டும் நாங்க தனிச்சு போவோம், நீங்க நிதி கூட வேண்டாம், எங்க பாதை வேறுன்னு போறது சரியா இருக்கும்? கரெக்டான பாயிண்ட் வந்தீங்க சார். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இன்கேஸ் பிஜேபி கவர்மெண்ட் வந்து எந்தெந்த ஸ்டேட்டோடைய எந்தெந்த டொமைன்ஸில் எந்த ஸ்டேட் பின்தங்கி இருக்குங்க ஒரு இதை எடுத்து அதில் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்கு, தமிழ்நாடுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் த வர்ஸ்ட் சிஸ்டம் இன் த ஹோல் நேஷன், இதை மாற்றுறதுக்காக இவங்க என்இபியை ஃபாலோ பண்ணியே ஆகணும், பிஎம்சி கொண்டு வந்தே ஆகணும், டிஜிட்டல் போர்ட்ஸில் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது தான் பரவாயில்ல. வி ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல் இன் த ஹோல் நேஷன். பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, இப்போ சார் மீண்டும் சொல்றாரு பிஎம் ஸ்ரீயை வந்து இங்க என்இபியே வேண்டாங்கிறது தான் பாயிண்ட். பிஎம் ஸ்ரீ இஸ் செகண்டரி, இங்க பிரைமரியா என்இபியே. முதல்வர் சொன்னது என்னன்னா 10,000 கோடி நீங்க கொடுத்தாலும் நான் என்இபி தான் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னார். புதிய கல்வி பாயிண்ட் சரிங்களா? இதுல என்ன விஷயம்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, விஜயன் சார் நல்லா தெரிஞ்சிருக்கும், இஎஸ்எல்சின்னு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அதை ஏன் தூக்குனாங்க? பிகாஸ் தட் வாஸ் a check point for dropouts. நிறைய பேர் அங்க இஎஸ்எல்சி கிளியர் பண்ணாம டிராப் அவுட்ஸ் ஆனாங்க. நிறைய பெண் குழந்தைகள் 8ஆம் கிளாஸ் தாண்டல. இப்பவும் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நீங்க 50 வயசு மேற்பட்ட பெண்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இஎஸ்எல்சி வச்சாங்க, என்னால அதுக்கு மேல படிக்க முடியலன்னு. அதை ஏன் எடுத்து தமிழ்நாடு அரசு? ரீசன் என்னன்னா, 9ஆம் கிளாஸ் வரையும் கட்டாய கல்வி போனோம், 9ஆம் கிளாஸ் வரையும் குழந்தைங்க எந்த இடன்றும் இல்லாம போனோம், 10ஆம் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் வைக்கலாம். நீங்க என்இபிஐ கொண்டு வந்துட்டு 4 செக் பாயிண்ட் வச்சாக்கா அண்ணாமலை அவர்கள் போயிட்டு இந்த சர்வே எடுக்கிறார் இல்லையா, எல்லாரும் எடுக்கிறோம்னு எல்லா பள்ளிக்கூடத்திலையும் போயிட்டு பள்ளிக்கூட பசங்கள்ட்ட, கண்ணா உங்களுக்கு இனிமேல் வந்து 3ஆவதுல ஒரு எக்ஸாம், 5ஆவது ஒரு எக்ஸாம் சொல்லி பார்க்கட்டுமே, எந்த தமிழ்நாட்டு குழந்தைக்கு ஒத்துப்பான்னு கேட்பாங்க இல்லையா? பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ரமேஷ் சேதுராமன், இப்போ சுலைமான் அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப மும்மொழி கொள்கை அது இஷ்யூ அல்ல, புதிய கல்விக் கொள்கை அதுவே வேண்டான்னு ஒரு மாநிலம் முடிவெடுத்து விட்டது, நீங்க நிதி அதையும் நீங்க வந்து ஒரு சிக்கலா ஆக்க முடியாது, இதுதான் எங்க ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மத்திய அரசு தான் இறங்கி வரணுமா? இல்ல இது ரொம்ப சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் ஷஃபி ஒரு தொட்டார். அது என்னன்னா, முன்னாடி வந்து இஎஸ்எஸ்எல்சி இருந்தது, டிராப் அவுட்டு, இப்போ எஸ்எஸ்எல்சி, அது +2. நீங்க இன்ஜினியரிங் வரைக்கும் கூட நோ டிடென்ஷன் சொல்லிட்டு நீங்க கொண்டு போயிட்டு எல்லாரும் இன்ஜினியர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம். ஓ, நம்ம கம்யூனிசம் மாடல், கேரளா மாடல்லாம் பேசும்போது 100% லிட்ரஸின்னு என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னாக்கா, படிச்சுட்டாங்க போல இருக்கு, நம்ம அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் கையெழுத்து போட்டா அது 100% லிட்ரஸி. அதே மாதிரி இன்னைக்கு லேட்டஸ்ட் இந்த வருஷம் ஏசிஆர் ரிப்போர்ட்
ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. அதில் என்ன பார்த்துருக்காங்கன்னா 5வது படிக்கிற குழந்தைங்கள கிட்டத்தட்ட 60% அதிகமான குழந்தைகளால தமிழ் இதை வந்து ஒழுங்கா 2ஆம் கிளாஸோட தமிழ் வார்த்தைகளையும் புத்தகத்தை முழுசா படிக்க முடியல ஒழுங்கா. ஏசர் ரிப்போர்ட் எப்படி எடுத்தாங்கன்றது ஒரு பெரிய கதை சார். அது இருக்கட்டும். அதான் நான் சொல்ல நினைச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும். அதுவே விவாத பொருளா ஆயிடுச்சு. இருக்கட்டும். மாநில அரசு விவாதம் நல்லது தானே. நான் என்ன கேக்குறேன், விவாதம் வந்தா விடியல் வரும்னு வச்சுப்போம். அது இருக்கட்டும். அவங்க யாரெல்லாம் எடுத்தாங்க அதனோட பின்னணியே இப்ப அரசியல் நோக்கம் வந்துருச்சு. அது இருக்கட்டும். அது என்ன வேணா இருக்கட்டும். என்னோட கேள்வி ஒண்ணு என்னன்னாக்க, தரம்னு நம்ம சொல்றோம். அதாவது 5வது படிச்ச குழந்தைய அப்படியே நீங்க நிறுத்துங்கிறது பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நீங்க 6வதுல இருந்து கொண்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு கூடுதல் நம்ம பொறுப்புடன் அவங்கள வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்து மற்ற குழந்தைகளுடன் நீங்க வந்து கொண்டு வந்து அந்த இதுல சேர்க்கணுமா இல்லையா? வராது சார். நீங்க சொன்னாங்க போறீங்க. அதுவும் முதல் தலைமுறை இல்ல, ஒரு நிமிஷம் நேரம் குறைவு இருக்க, முதல் தலைமுறை குழந்தைகள்னு சொல்றோம். அவங்களுக்கு நீங்க இந்த மாதிரியாக அவங்க ஆசிரியரை நம்பித்தான் அந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புறாங்கன்னு நம்ம சொல்றோம். அப்படி அனுப்பக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு முறையான ஃபோக்கஸ் இல்லாததுனாலதான் இப்படியே போய் 10வது வரைக்கும் போயிடுறாங்க. அப்படின்னாக்க இது யார் சார் உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து தமிழ்நாடு வந்து பின்தங்கி இருக்குன்னு யார் சார் சொல்றது? ரிப்போர்ட்டே கூட புதிய கல்விக் கொள்கை வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றம்ன்றது யார் சார்? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா நமக்கு? நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தானே அது முன்னேற்றமா இல்லையான்னு தெரியும். அதனால தான் ஸ்கூல் கொண்டு வர சொல்றாங்க. இப்போ இல்ல நீங்க அதையும் பண்ண மாட்டேன், ஆனா இருக்குமான ஒரு நம்பகத்தகுந்த விஷயமா கேக்குறீங்க. நீங்க சொல்ற யார்ட்ஸ்டிக் எல்லாமே தமிழ்நாடு ஏற்கனவே பூர்த்தி செய்து விட்டது அப்படின்னு நீங்க எந்த மாடலை கொண்டு எம்ப்ளாயபிலிட்டி நான் கேக்குறேங்க. தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களோட எம்ப்ளாயபிலிட்டி பேசும். எல்லாம் எவ்வளவு பேர் வேணா இன்ஜினியரிங் படிக்கட்டும், எத்தனை மாணாக்கர்களுடைய அவங்க வேலைக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க வந்து பிஇ ஐடி படிச்சிருக்கட்டும், ஆனா அதுல வரக்கூடிய அத்தனை மாணவர்களும் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 மாநிலம் சொல்லுங்களேன், யார் முன்னிலையில் இருக்கிற இந்தியாவுல வேலைக்கு உகந்த மாநிலங்கள்? இல்ல திரும்பவும் நம்ம சொல்லக்கூடியது, நீங்க ஏன் மற்ற மாநிலங்களுக்கு போகணுன்ற, நீங்க வேணா சொல்றேன் மகாராஷ்டிரா சொல்லலாம், இல்லனா ஹிமாச்சல் பிரதேஷ் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லலாம்னா கூட நான் சொல்லக்கூடிய விவகாரம், நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுறோம்னா தமிழ்நாடு கல்வியில் சிறந்தது நம்ம சொல்லிக்கிறோம்னாக்க அதுக்காக there is no room for improvement. இதுல எந்தவித இதுவுமே கிடையாது. எங்கள் மாணாக்கர்கள் 60 பெற்றாலும் அதை நாங்க 100 கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்றது எப்படி இருக்கு? கேட்டா மற்ற மாநிலத்தை 40 வாங்குறான்னு சொல்றது எப்படி இருக்கு? நம்ம மாநில மாணாக்கர்களை 60லிருந்து 80 நோக்கி கொண்டு செல்வோம், 80லிருந்து 100 நோக்கி கொண்டு செல்வோம்னு சொல்றது எது இருக்கு? இதுல எது ஆரோக்கியமான விவாதமா இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சுருக்கமா சொல்லிடலாம். இதுல ஒரு பார்வைன்றது புதிய கல்விக் கொள்கைன்றது இந்தியாவின் சமூக பிரச்சனைகள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு மாநிலத்தின் பிரத்யேக சவால்களை உள்வாங்கி கொண்டு வரப்பட்டதான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனாலும் அது தேவைன்னு சொல்றாரு. நீங்க எல்லாரும் நிறைவு கருத்தை சுருக்கமா சொல்லிடலாம். இல்ல, அந்த 10ஆம் வகுப்பு வரை பாஸ் போடுறது, 9th வரைக்கும் பாஸ் போடுறது கூடாது அப்படின்னு சொல்றது, 100 நாள் வேலை திட்டம் வந்து மோசம், அதனால வேலையாட்கள் கிடைக்கலன்னு சொல்றது, அதுக்கப்புறம் நீங்க டிகிரிலாம் கொடுத்துடுறீங்க அவங்களுக்கு, ஆனா ஸ்கில் இல்லை, வேலைத்திறன் இல்லை, பெரு நிறுவனங்களை சார்ந்து வேலை செய்வதற்கான பயிற்சி அவங்களுக்கு இல்லை, அவங்க திறன் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்வது, இது எல்லாமே ஒரே வகையான ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து ஆய்வுக்குரியது. சூர்யா, அடுத்த கட்டம்ன்றது என்ன? தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை அதை நாங்க ஏற்க முடியாதுன்ட்டாங்க. மத்திய அரசு சொல்லிட்டேன், புதிய கல்விக் கொள்கையை நீங்க ஏற்கலன்னா பிரச்சனை இல்லை. நான் சொல்ற மாதிரி இப்போ 38,000 அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ மத்திய அரசு வந்து 38,000 பள்ளிகள்லையும் 3rd லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறதுக்கான ப்ரொவிஷன் அரசியலமைப்பு சட்டத்தின் பாலே நம்மளுக்கு கிடையாது. அது நம்ம மாநிலம் இல்லை, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்த பிரச்சனையவே இவங்க வந்து திசை திருப்பதற்கான காரணம் எப்பயுமே நம்ம சக்சஸ் ஆன அந்த ஆன்டி ஹிந்தி ஃபார்முலான்னு சொல்றத, ஹிந்தியே இதுல விஷயமா இல்லாதப்போ இந்தியன்னு கொண்டு வந்து பிரச்சனை பண்றதா எங்களுக்கு பிரச்சனை, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. வெரி சிம்பிள் விஜயன் சார். என்னன்னா NEP if it was catering properly every state, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன வேணுங்கிறத அனலைஸ் பண்ணி அதை ஒழுங்கா கேட்டர் பண்ணிருந்தா தமிழ்நாடு would have been the first state to accept it. அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நாங்க சொல்றதை நீங்க கேட்டே ஆகணும் எல்லா ஸ்டேட்டும், இல்லனா தர மாட்டோம் காசு சொன்னாக்கா தமிழ்நாடு ஒத்துக்கொள்ளாது. எங்களுக்கு வேண்டாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதான கூட்டப்பட்டது